ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, திரும்ப 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 உன்னை காப்பாற்ற வருகிறேன். ஆனால் நீ என்னை அவமானப்படுத்துகிறாய். என்ன சாய், நம் தான் பார்க்கவில்லையே, இவர் ஏன் நம்ம கூடவே வருகிறார் என்று. என்னுடைய பிள்ளைகள் எதற்கெடுத்தாலும் அவசரப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் வேண்டுமானால் சாய் ஒன்றுமே செய்யவில்லை என்பதற்காக தூக்கி போட்டு விட்டு போகலாம். சாய் ஒன்றுமே செய்யலை, எனக்கு சாயை வணங்குவதே பிடிக்கவில்லை என்று ஒவ்வொரு விஷயங்களையும் தூக்கி போட்டுவிட்டு என்னை தூக்கி போட்டுவிட்டு போகலாம். பல பேரோட பேச்சை கேட்டு சாய் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, சாயை வேண்டினேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று. ஆனால் என்னையே நம்பி, என்னையே ஒவ்வொரு நிமிஷமும் நம்பி என்னை தேடி வந்த என்னுடைய பிள்ளைகளை ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா? அவர்களை ஏமாற்றக்கூடாது என்று நீ நினைக்கிறாய். கேட்டவுடனே தரவில்லை என்பதற்காக சாய் நமக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யவில்லை. சில தெய்வங்களை வேண்டினால் நடக்காது என்பார்களே, அதே போலத்தான் சாயை வேண்டினால் நடக்காதோ, நமக்கு சாயுடைய சக்தி கிடைக்காதோ என்று. யார் சொன்னது எந்த தெய்வத்தையும் வேண்டினால் சக்திகள் கிடைக்காது, இல்லை கேட்கும் விஷயங்கள் நடக்காது என்று? இதெல்லாம் வெறும் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தான். எந்த இடத்தில் பொறுமை இருக்கிறதோ அந்த இடத்தில் நல்லது நடக்கும். எவ்வளவோ தெய்வத்தை வேண்டுமானால் நீங்கள் வேண்டலாம். எல்லா தெய்வத்திடமும் எப்பொழுதும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தான் இருக்க வேண்டும். என்னிடம் மட்டுமல்ல, எல்லா தெய்வத்திடமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் கதைகளே சொல்வார்கள், இந்த தெய்வத்தை வணங்கினேன் ஆனால் இந்த தெய்வம் எனக்கு செய்யவில்லை, இந்த தெய்வத்தை நீ வணங்கக்கூடாது, இந்த தெய்வத்தை தான் நீ வணங்க வேண்டும் என்று. எல்லா தெய்வத்தையும் எல்லாரும் வணங்கலாம். இந்த தெய்வத்தை தான் வணங்க வேண்டும், இந்த தெய்வத்தை தான் வணங்கக்கூடாது என்பது கிடையாது. சிலர் சொல்வார்கள், பெரிய கதையாகவே சொல்வார்கள். என்ன தெரியுமா? இந்த தெய்வத்தை வணங்கியதினால்தான் என் வீட்டில் சண்டையே வந்தது, இந்த தெய்வத்தை வணங்கியதினால் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையே வந்தது என்று. ஆனால் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட கிடையாது. இதெல்லாம் அவர்களுடைய மனதை பொறுத்துதானே தவிர மற்றபடி இது மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட கிடையவே கிடையாது. எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். அவனுடைய கர்ம நேரம் ஆனது அவனவன் வாழ்க்கை தப்பான விஷயங்கள் நடக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். காலம் காலமாக ஒரு தெய்வத்தை வணங்குகிறீர்கள், திடீரென்று ஒரு தெய்வத்தை வணங்குகிறீர்கள். அப்படி திடீரென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த தெய்வத்தினால் தான் பிரச்சனை வந்தது ஏன் என்று நினைக்கிறீர்கள்? காலம் காலமாக நீங்கள் வேண்டிய தெய்வங்கள் உங்களை காப்பாற்றி இருக்கலாமே. புரிகிறதா? எதுவுமே தெய்வத்தால் நடக்காது. இந்த தெய்வத்தை வணங்கியதினால்தான் இந்த தெய்வம் என்னை கோச்சிக்கொள்கிறது, இந்த தெய்வம் என்னை இது போன்ற விஷயம் செய்கிறது, இந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பித்ததிலிருந்து தான் என் வீட்டில் பிரச்சனை வந்தது என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே கர்மவினை வேலை செய்கிறது. அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் தெய்வமே தவிர உன்னையோ உன் குடும்பத்தையோ அழிப்பது தெய்வத்தின் வேலை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்குங்கள். அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது இந்த தெய்வத்தை வணங்கினேன், இந்த தெய்வம் தான் இப்படி செய்தது என்று தெய்வத்தின் வார்த்தைகளை நீங்கள் இப்படி சொல்லி தெய்வத்திடம் பாவத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டாம். பாவத்தை குறைத்துக் கொள்வதற்காகத்தான் இத்தனை கஷ்டமும் படுகிறீர்கள். தெய்வத்தை பேசினால் தெய்வ நிந்தனையாகும், அது தெரியுமா? தெய்வத்தை எப்பொழுதும் திட்டக்கூடாது. என்னை நீங்கள் திட்டுவதற்காக நான் சொல்லவில்லை, என்னை நீங்கள் கோபித்துக் கொள்வதற்காக சொல்லவில்லை, பொதுவாகத்தான் சொல்கிறேன். சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயத்தை பார்த்தே சொல்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வணங்கலாம். அவர்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் அவனவன் போன ஜென்மத்தில் செய்து வந்த கர்மவினை மட்டுமே தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. புரிகிறதா? தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து தெய்வத்தை திட்டி தெய்வ நிந்தனை ஆக்கி இன்னும் அதிகமான பாவத்தை சேர்த்து கொள்ளாதீர்கள். சாதாரணமான மனிதர்களை தேவையே இல்லாமல் திட்டும் பொழுது அதுவும் ஒரு பாவமாகுகிறது. ஆனால் உங்களை படைத்த தெய்வங்களை திட்டும் பொழுது அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவமாகும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து காலத்திலும் இருந்து காப்பாற்றுவதுதான் தெய்வத்துடைய கடமையை தவிர உங்களை அழிப்பது தெய்வத்துடைய கடமை கிடையாது. இந்த பூமியில் நீங்கள் வாழும் வரைக்கும் உங்களை காப்பாற்றி
ஒவ்வொரு இடத்திலும் கரை சேர்ப்பதுதான் தெய்வத்தினுடைய கடமை. நீங்கள் தெய்வம் கஷ்டம் கொடுக்கிறது என்று நினைக்கிறீர்கள். கண்டிப்பாக கஷ்டம் கொடுக்கவே இல்லை. உங்களுடைய கர்ம வினையை தீர்க்க வைக்கிறது. ஒரு விஷயத்தை செய்து விடுகிறீர்கள். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் சில விஷயத்தை கடந்துதான் ஆக வேண்டும். சில விஷயத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு தண்ணி இருக்கிறது, ஒரு ஆறு. அந்த ஆற்றை கடந்து விட்டீர்கள் எப்படியோ. ஆனால் திரும்பவும் நீங்கள் ஏற்கனவே இருந்த பக்கத்திற்கு போக வேண்டும் என்றால் அதுவும் சில கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அல்லவா? ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்றால் அதில் சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அனைத்தையும் கடந்துதான் ஆக வேண்டும். அதனால் கடப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதே என்பதற்காக அதே இடத்தில் இருந்தால் மற்ற வேலைகள் உங்களால் செய்ய முடியாது. சரியா? அதனால் தான் சொல்கிறேன். எப்பொழுதும் தவறு நடந்து விட்டது என்றால் தெய்வத்தின் மீது கோச்சுக்கொள்ளாதீர்கள். தெய்வம் உங்களுக்கான வழியை தான் காட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பிடித்தது போல நடக்கும். எதிர்காலத்தில் இருக்கும் அனைத்து விதமான இன்னல்களையும் நீக்கி, அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையான வாழ்க்கையை உண்டாக்கி தரும் தெய்வம். நிச்சயமாக நீ என்னை அவமானப்படுத்துவதோ இல்லை அசிங்கப்படுத்துவதோ பெரிய விஷயம் கிடையாது. நீ ஏற்கனவே என்னை அதிகமாகவே என்னை திட்டி இருக்கிறாய், கஷ்டப்படுத்துவது போல பேசி இருக்கிறாய். எனக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே அல்ல. நீ நன்றாக இருக்க வேண்டும், இது மட்டும்தான். இந்த பூமியில் நான் உன்னை படைத்தேன். இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். கஷ்டமில்லாத வாழ்க்கை கொடுக்க வேண்டும். சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கை கொடுக்க வேண்டும். உனக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய கடமை. இதெல்லாம் கிடைப்பதற்கு முன்பு நீ போன பிறவியில் செய்து இருந்த சில கசப்பான விஷயங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதிலிருந்தும் நான் நிறைய நேரம் உன்னை காப்பாற்ற இருக்கிறேன். இன்று வரைக்கும் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறேன். எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தோஷமாக இருங்கள். எந்த ஒரு காலகட்டமும் தெய்வத்தை திட்டி எப்பொழுதுமே கசப்பான ஒரு விஷயத்தை வாங்கிக் கொள்ளாதீர்கள். கவலையை விடு. நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையானது மிக மிக அற்புதமாகவே இருக்கிறது. கோபத்தை குறைத்துக்கொள். கோபம் வந்தாலே முதலில் தெய்வத்தின் மீதுதான் உனக்கு அதிகமாக கோபம் வருகிறது. நான் சொல்லும் விஷயத்தை நீ செய். கோபத்தை குறைத்து கொண்டு தெய்வத்தை திட்டாமல் இந்த தெய்வம் தான் வணங்குவேன், அந்த தெய்வம் தான் வணங்குவேன், இந்த ஒரு விஷயம் நான் வணங்க ஆரம்பித்ததிலிருந்து தான் இப்படியானது, மற்றவர்கள் அதை தான் சொல்கிறார்கள், இதை தான் சொல்கிறார்கள் என்பதற்காக எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கைக்காக முழு நேரமும் நான் உனக்காக வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறேன். இனிமேல் வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு இன்பமான காலங்களாகவே இருக்கும். சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி தேடும் ஒவ்வொன்றும் இனிப்பான விஷயங்களாகவே இருக்கும் என்று நான் ஆசீர்வாதம் செய்து உன்னை வாழ வைக்கிறேன். புரிகிறதா? நன்மைகள் நடக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்